பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருப்பதுடன் அதற்கு பதிலளிக்கிறவருமாய் இருக்கிறார். மேலும் இனிமையான வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நம்மோடு கூட அவர் செய்திருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் என்ற பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்திருப்பீர்கள். 2000க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை ஒரு விடுதியில் வைத்து விசுவாசத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் வளர்த்து உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக விளங்கினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் துயர பகுதி பலருக்கு தெரியாது. வாலிப பிராயத்தில் அவர் துன்மார்க்கமாய் ஜீவித்ததின் விளைவாக அவர் நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு சிறிது நேரம் கூட நிற்க முடியாத நிலைக்கு ஆளானார். சரீரத்தில் பலனில்லாமல் துவண்டு போனார். கிறிஸ்துவண்டை வந்து இரட்சிப்பை பெற்ற அவர் ஒரு நாள் ஒரு சிறிய ஜெபக்கூட்டத்திற்கு சென்றார். இன்றைய தியானத்தில் துவக்க வசனமான மார்க் 11:24 அடிப்படையாக கொண்டு அந்த ஜெபக்கூட்டத்தில் செய்தி வழங்கப்பட்டது. அந்த வசனமானது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை தொட்டது. அந்த வசனம் அக்னியைப் போல அவருடைய உள்ளத்தில் பாய்ந்தது. விசுவாசத்தின் வல்லமை என்ன என்பதை அந்த வசனம் அவருக்கு புரிய வைத்தது. உடனே அந்த வேத வசனத்தில் தன் கைகளை வைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் எலும்புகளை குணமாக்கும், என் நரம்புகளை குணமாக்கும், என் தசைகளை குணமாக்கும். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன், வேத வசனத்தை நம்புகிறேன் என்று கதறி அழுதார். அவருடைய விசுவாசத்தை கண்ட கர்த்தர் உடனே அவரை குணமாக்கினார். அன்று முதல் ஒவ்வொரு தேவனுடைய வசனத்திற்கும் கீழ்ப்படியும்படி அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். மிக பெரிய விசுவாச வீரனாய் மாறினார். கர்த்தர் ஜார்ஜ் முல்லருக்கு செய்த அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்வார். ஜார்ஜ் முல்லருடைய 10,000க்கும் மேற்பட்ட ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 91:15. தேவ பிள்ளைகளே, ஜெபத்திற்கு பதில் அளிப்பேன் என்று கர்த்தர் வேதத்தில் பலமுறை திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார். உங்கள் ஜெப கோரிக்கைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவரது பதிலுக்காக விசுவாசத்துடன் காத்திருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலளிப்பார். நினைவிற்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3.